எல்லாருக்கும் வணக்கங்க. முந்தி விநாயகா, முருகா, சரஸ்வதி முக்கோடி தேவகணங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாங்க. நவகிரகங்களுடைய இயக்கமின்றி உலகம் அசையாது, நீரின்றி அமையாது உலகு. அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வருடம். மனசுல ஏதாவது ஒரு மூலையில ஒரு व्यசனம், ஒரு கவலை இருக்குமுங்க. அது பழகின வகையிலையோ, நம்பின வகையிலையோ, விரும்பின வகையிலையோ, நேசித்த வகையிலையோ, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு சைடில் ஏதாவது ஒரு வலி, ஒரு வேதனை ஏதாவது ஒன்று இருக்கும். அதை நீங்கள் மறந்துட்டு உங்கள் ஜோலியை நீங்கள் பாருங்கள். இந்த வருடம் நீங்கள் வெற்றியாளராக வரக்கூடிய வருடம், பவர்ஃபுல்லான ஒரு வருடம். கல்வி சார்ந்த ஒரு துறையில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இப்போ இந்த வருடம் உங்களுக்கு எதெல்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வருடம். திருமண தடை நீங்கும், புத்திரபாகியம் கிடைக்கும், வீடு வாசல் அமைக்கலாம், பொன் பொருள் பொக்கிஷமாக மாறும், தொழில் பெருக்கமாகும். சுறுசுறுப்பாக இருக்கிற ராசியில் துலாம் ராசிக்காரங்களை மிஞ்ச முடியாது. ஏன்னா உங்ககிட்ட இது பலமா பலம் இல்லையா, இது பெருசா சிறுசா அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் வாட்டுக்கு துருதுருன்னு எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. ஆனால் கடைசியில் பின்னால் இருக்கிறவங்களும் சேர்ந்து சுமந்து அதை இடம் கொண்டு வந்து சேர்த்தணும். அந்த மாதிரி ஒரு வலுவான ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசிங்கிறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சம சனி 5ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு யோககாரகன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாரு. நல்ல ஒரு டைமிங் உங்களுக்கு அமைப்பு இருக்குது. அதாவது சொல்ல போயிட்டா குரு பார்த்தா கோடி புண்ணியம்பாங்க. அதாவது பாவ புண்ணியங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்குண்டான பிரதிபலன் கொடுக்கக்கூடிய வருடம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெயினான இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்காரு, ஒரு 10 பில்டிங் கட்டிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு கப்பல் துறை, ஒரு நீர் ஜலம் இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அருமையாக இருக்குமுங்க. அதாவது காசு ஈட்பான இடம், வருமானம் பண்ணக்கூடிய இடமா இருந்தால் அருமையாக இருக்குமுங்க. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குமுங்க. ஒரு அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்குமுங்க. அளவுக்கு அதிகமாக உங்களை நச்சல் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இம்சை பண்ணிட்டு இருக்கிறவங்க, தொல்லை பண்ணிட்டு இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு இப்போ அடங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை கண்டு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த வருஷம் பயப்பட்டுதான் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமாக நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி தெய்வ பலம் உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆன்மா பலம், கடவுளுடைய ஆன்ம பலம் என்பது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆன்மீக சிந்தனையுடைய ஒரு பேரன்புடைய ஒரு நல்ல ஒரு மகராசர் தான் நீங்க. அப்போ உங்க லைஃப்ல ஒரு நல்ல தெய்வீக தேஜஸ் உங்ககிட்ட இருக்கிறதுனால துருதுருப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் விறுவிறுப்புக்கும் உங்ககிட்ட பஞ்சம் இருக்காது. உங்க சிந்தனைகள் எல்லாமே சம்பாதிக்கிறது மேலையும், காசு மேலையும், முன்னேறது மேலையும் இப்படிதான் உங்களுடைய ராசி அமைஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஏழை வீட்டில் பிறந்திருந்தா கூட பணக்காரனாக தான் வாழ்வீங்க, சரிங்களா? குடிசையில் இருந்தாலும் கோடீஸ்வரனாக தான் வாழ்வீங்க. அதுபோல் உங்களுடைய சிந்தனையும் செயலும் எல்லாமே பெருசாக தான் இருக்கும். கடகராசிகாரங்களுக்கு பொறுத்து வரலும் வாழ்க்கையில், சரிங்களா, அதாவது முக்கியமான முறையில் அந்த கடகத்துக்கும் துலாகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மேட்சிங்கான பலன் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துலாம் அப்படிங்கிற ராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி. உங்களுடைய துலாம் ராசி மேன்மையாக கொண்டு வரக்கூடிய ராசி. அதே மாதிரி மேசத்தில் இருக்கிறவங்களுக்கும், ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கும், கடகத்தில் இருக்கிறவங்களுக்கும், சிம்மத்தில் இருக்கிறவங்களுக்கும், குறிப்பாக கும்பம் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்க ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக, யூஸ்ஃபுல்லாக, ஒரு சப்போர்ட்டாக, ஒரு வலதுகரமாக நிற்கக்கூடியவங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ராசிக்காரங்களை இந்த ராசிக்காரங்க கவர் பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு மகத்துவமான ஒரு ராசி தான் அதாவது இந்த துலாம் ராசிக்காரங்க. இந்த துலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கனால தெய்வத்தினுடைய துணை எப்பவுமே இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் தள்ளுமுள்ள இருக்குமுங்க. அதுக்காக நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் மனசு உடந்துடாதீங்க. அதுவே உங்களுக்கு சரண்டர் ஆயிரும். ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் அதுவே உங்களுக்கு சரண்டர் ஆயிரும். அதே மாதிரி ஃபைனல் இந்த வருடம் முடிகிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி, ஒரு இடையூறு, ஏதாவது ஒரு அவமான சொல், ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நிதான போக்கு வேங்க. எப்போவுமே உங்களை வழி நடத்துறதுக்கும் கண்டிப்பாக ஆள் வேணும். அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களை வழி நடத்துறதுக்கும் ஆள் வேணும். ரெண்டுமே இல்லாமல் ஒரு சென்டரான நிலையில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு நீங்கள் உட்காந்துக்குவீங்க. ஏன்னா நீங்கள் எப்பவுமே சும்மா இருக்க மாட்டீங்க. எதையாவது ஒன்று கையில் வச்சுட்டு, எதையாவது ஒன்று உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு, எதையாவது ஒரு சிந்தனையை வச்சுக்கிட்டு நீங்கள் இயங்கிட்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த துலாம். அப்போ சொல்ல போயிட்டா தெய்வத்தினுடைய முழு பலமும் உங்களுக்கு இருக்குது. ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அதாவது அர்த்தநாரீஸ்வரர் எங்கிருந்தாலும் போய் வழிபட்டுட்டு வாங்க. அர்த்தநாரீஸ்வரர்
திருச்செங்கோட்டில் இருக்குங்க அர்த்தநாரீஸ்வரர். அவரை போய் முடிஞ்சா வாய்ப்பு கிடைச்சா பார்த்துட்டு வாங்க. அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதி எங்க இருக்கோ அந்த இடத்துல என்னைக்கு உங்க கால் பதிக்கிறீங்களோ அன்னையில இருந்து உங்க முகம், உங்க வாழ்க்கை, உங்களுடைய நட உடை பாவனம், உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய முடியாமை, உங்களுடைய இயலாமை அன்னையிலிருந்தே உங்களுக்கு மாறிப்போகும். ஏன்னா உங்களுக்கு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் பொறுத்தவரையிலும் இந்த ஜாதகக்காரங்க, இந்த ராசிக்காரங்க என்னைக்கு பாதம் பதிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க வாழ்க்கையில எப்போதும் இல்லாத ஒரு மாற்றம், ஒரு மைண்டு, ஒரு சேஞ்ச், ஒரு நல்ல ஒரு பெருக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குங்க. பெரும்பாலும் சிலர் அந்த இடங்களுக்கு போகிறதில்ல. இப்போ புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்கிறோம், அதே மாதிரி சாதாரணமாக நாம் வழிபடுற இடங்கள்னு சொல்கிறோம். அப்போ புண்ணிய ஸ்தலத்துக்கும் நம்ம வழிபடுற கோயில்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா புண்ணிய ஸ்தலம் என்பது கதிர்வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், எனி டைம் இருக்கும். அப்போ சாதாரணமாக நம்மளுடைய இடங்கள்ல இருக்கக்கூடிய கோயில்களில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு கதிர்வீச்சு ஓரளவுக்கு இருக்கும். நம்ம அந்தந்த டைமிங்கில் தான் அந்தந்த கதிர்வீச்சு இருக்கும். ஆனால் ஸ்தலங்கள் பொறுத்தவரையிலும் எப்போதும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். சூரியன் 12 மணி நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சிருங்கிற மாதிரி அந்த 12 மணி நேர வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் புண்ணிய ஸ்தலங்கள். அந்த புண்ணிய ஸ்தலங்கள், பெரும் ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிகமாக நீங்கள் போங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு, வர்த்தகம், அதாவது இந்த குடுக்கல் வாங்கல், பூமி சம்பந்தமான ஒரு வண்டி வாகன வாங்கல் விற்கல், குடுக்கல் வாங்கல், நகை நட்டு பண்டம்பாடு, பொன்பொருள் டெவலப்பு, கட்டடம், அதாவது முக்கியமான முறையில் ஒரு நல்ல ஒரு பெருக்கமான இடம், ஒரு அதிகாரத்துறை சார்ந்த ஒரு இடம், இல்லது அரசியல் துறை சார்ந்த ஒரு இடம், அல்லது ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு இடம், அல்லதுங்கிறது ஒரு கணினிமயமான ஒரு இடம், கலைத்துறை போன்ற எங்க இருந்தாலும் உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தான் இங்கே வின்னு. ஆனால் நேரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஏன்னா அது போல ஒரு ராசி தான் துலாம். அதனால இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் 100% உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நிச்சயமா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 80% நீங்க சாதிச்சிருப்பீங்க. கண்டிப்பா சாதிச்சிருப்பீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒருத்தர்கிட்ட விரோதம் பண்றது யாருகிட்டங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தனது குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட விரோதம், சங்கடம், மன வருத்தம் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனைவி சொல்லு கேளுங்க. அதாவது பெண்களுக்கு கணவர் கண்டிப்பாக நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பார், நல்ல உதவியாக இருப்பார். உங்களை இந்த வருஷம் ரொம்ப தாங்குவாங்க, ரொம்ப புரிஞ்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு இந்த வருடம் பெண்களுக்கு அமையுங்க. உடல் சார்ந்த உபாதைகள் கண்டிப்பாக பெண்களுக்கு தீரும். குழந்தைகளுக்கு அறிவு, ஞானம், கலை அப்படிங்கிறது பெருகும். அதே மாதிரி ரொம்ப வயதானவங்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள், அவங்க எடுக்கிற மருந்து, மெடிசன் எதுவுமே இது வரைக்கும் கேட்கலைன்னா இந்த வருஷம் கேட்கும். நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா அந்த ஊசி கேட்கும், ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கேட்கும், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த வைத்தியம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லாமே உடல் சார்ந்த மருத்துவ ரீதியாக வயதானவங்களுக்கு சூப்பராக கேட்கும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அதே மாதிரி யாருக்காச்சும் நம்ம பணம் கொடுக்குறோம், இல்லை யாருக்கிட்டையாச்சும் வாங்குகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக வாங்குங்க. யாருக்கிட்ட வாங்குறோம்ங்கிறது வேணும், யாருக்கிட்ட கொடுக்குறோம்ங்கிறது வேணும். நீங்கள் 15 போகிறத வர்றதை பற்றி நினைக்க மாட்டீங்க, ஆனால் அதே நேரத்தில் கண்காணிப்பாக இருப்பீங்க. உங்களை யாரும் அவ்வளோ எளிதில் ஏமாற்ற முடியாது. நீங்கள் சீக்கிரமாக யாராக இருந்தாலும் ஏமாற்றிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மைண்டு எல்லாருக்கிட்ட இருக்கிறதோட உங்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும். நல்ல ஈர்ப்பு குணம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். ஆனால் யாரையும் வஞ்சிக்க மாட்டீங்க, யாரையும் கெடுக்க மாட்டீங்க. தெய்வீக பண்பு உங்ககிட்ட இருக்கு. ஆனால் உங்களுக்கு நேரம்ங்கிறத மட்டும் இன்னைக்கு இருக்கிற ஒரு டயத்துக்கு நீங்கள் எல்லாம் ரிஸ்க் எடுத்து சரியான ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க. ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க, ரொம்ப தேஜஸான ஒரு மனிதராக நீங்கள் இந்த வருஷம் திகழ்வீங்க. ஆனால் அதுக்கு முன்பு உங்களால் முடிஞ்சதுன்னா அர்த்தநாரீஸ்வரர் கோயில் எங்கே இருந்தாலும் போயிட்டு வாங்க. பழைய சிவாலயங்கள் எங்காச்சும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை ஏதாவது ஒரு திருப்பணிக்கு, அந்த பழைய சிவாலயங்கள் அதை மறுபடி புதுப்பிக்கிறதுக்கு ஏதாவது உங்களால் பண்ண முடியும், அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சிவன் வழிபாடு உங்கள் குலத்தை காக்கும். அதனால் சிவன் கோயில்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் அதுக்கு ஏதாவது செய்யுங்க. உங்கள் லைஃப்பில் இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வருடமாக இருக்கும். பயப்படாதீங்க. வண்டி, வாகனம், போக்குவரத்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த வருடம் உங்களுக்கான வருடம். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடனுங்க. ராஜகுரு ஜோசியர், ஜக்கம்மா பாரம்பரியம், கோவை. நன்றி, வணக்கம்.